لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد ஒரு பரிசுத்தமான ஒரு வழியை மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழும் பொழுது துன்யாவிலும் கண்ணியம் பெறுகிறோம், ஆகிரத்திலும் கண்ணியம் பெறுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய துவாக்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு துவாவை ஓதுவதை மார்க்கம் ஃபர்தாக்கியிருக்கிறது. எனக்கு ஓதியே தீர வேண்டும். அதிலும் அதிலேயும் ரொம்ப அவசியமாக 17 தடவைகள் ஓத வேண்டும். பிரதான தொழுகைகளில் மாற்றம் இப்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு சரியான நேரான பாதையை எங்களை நீ அதிலே அமைத்தருள்வாயா. என்ன உலகத்தில் நேரான பாதைங்கிறது இஸ்லாம். இந்த இஸ்லாமிய பாதை என்ற அந்த நேரான பாதையில் இருந்தோம்னு சொன்னால் துன்யாவிலும் புகழ், ஆகிரத்திலும் வெற்றி. துன்யாவிலும் கண்ணியம், ஆகிரத்திலும் கண்ணியம். அது அல்லாத வேற நமக்கு சரின்னு தெரியக்கூடிய மனோ இச்சையின் அடிப்படையில், அற்பமான ஆசைகளின் அடிப்படையில் வேறு வேறு வழிகளிலே செல்லும் பொழுது நிச்சயமாக அது இழிவையும் கேவலத்தையும் அது நஷ்டத்தையும் தான் தரும் என்பதில் சந்தேகம். இஸ்லாம் என்பது அல்லாஹ் தஆலா எல்லாம் இணைந்துதான் ஆக்கியிருக்கிறார். அறிவியலின் உச்சமும் இஸ்லாம் தான், ஆன்மீகத்தின் உச்சமும் இஸ்லாம் தான். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பார்த்தார். இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன நவீனங்கள் இருக்கிறதோ, நவீனங்கிற காரணத்தினால பழமையான மார்க்கம் இஸ்லாம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லல, அதில் கவனம் செலுத்தலைங்கிறது இல்லை. உதாரணமாக இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொன்னால், வாகனிப்பதற்காக உங்களுக்கு ஒரு கையில ஒரு நிகால ஒரு ஹமீர குதிரை, ஒரு கோவேர் கழுதை, இதுவோருடையவைகள் எல்லாம் வாகனத்திற்காக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, யஹ்லுகுமாலா தஅலமூன், நீங்கள் அறியாத பல்வேறு வாகனங்களை உலகத்தில் அல்லாஹ் படைப்பான் என்று சொன்னார். நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ அது எப்படி அந்த காலத்தில் அவங்களுக்கு சொல்ல முடியுது? ஃப்ளைட்டு, பேருந்து, ரயில் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் வாகனத்திற்காக அல்லாஹ் படைப்பான் என்று அல்லாஹ் தஆலா அந்த அறிவியலுடைய அடிப்படை எல்லாவற்றையும் சொல்லுவார். உலகம் உருண்டை என்று இன்று உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. அது தட்டையா உருண்டையா பல விவாதங்கள் நடந்து யாரெல்லாம் அதில் என்னென்ன நிலையில் ஆக்கப்பட்டால் என்று. ஆனால் அல்லாஹு தஆலா அறிவியலின் அடிப்படை கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை நோக்கமாக கொண்ட குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், யுகப்பிருல் லைல அலன் நஹார் வ யுகப்பிருன் நஹார அலல் லைல், இரவின் மீது பகலையும் பகல் மீது இரவையும் நாம் சுருட்டி விட்டோம். தக்பீர் என்று சொன்னால் அரபியிலே இதாரத்து ஷை அல ஷைன்னு சொல்வாங்க, ஒரு பொருளின் மீது இன்னொரு பொருளை சுருட்டுவது. அப்படியானால் இரவை பகலிலும் பகலை இரவிலும் நாம் சுருட்டி அமைத்து விட்டோம். உலகம் உருண்டை என்பதை அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னார். எந்த காரியமாக இருந்தாலும் மார்க்கம் சொல்வதெல்லாம் அதுதான் அறிவின் உச்சமும், அதுதான் ஆன்மீகத்தினுடைய உயர்வு. ஒரு நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுல என்னுடைய விரல்களில் ஒரு விரலில் இருந்து தேன் வடிகிறது, இன்னொரு கையிலிருந்து நெய் வடிகிறது. நான் ரெண்டையும் மாறி மாறி சூப்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு கையில தேன், இன்னொரு சில ஹதீஸில் அறிவு வருது, ஒரு கையில ஒரு விரல்ல தேன், அதை நான் சப்பிக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு விரலில் நான் நெய்யை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நெய் வருதல்ல. சொல்லாதல்ல, யாரும் சொல்லாத நினைத்து பார்க்காத ஒரு விளக்கத்தை ரசூல் சொன்னாங்க. அப்படியானால் நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், தௌராத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். குர்ஆனை ஓதுறீங்க, தௌராத்தையும் ஓதுறீங்க. என்ன அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி ஹதீஸில் விரிவுரை செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குர்ஆனை தேனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார், தௌராத்தை நெய்க்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நெய் என்பது குறிப்பிட்ட காலத்தில் கெட்டுவிடும், ஆனால் தேன் என்பது குர்ஆன் சொன்னீங்களே ரெண்டு தான் அல்லாஹ் ஷிஃபான்னு சொல்லியிருக்கிறான். ஒரு குர்ஆனை ஷிஃபா என்று சொன்னான், இன்னொன்று தேனை அல்லாஹ் சொன்னான். சுத்தமான தேனாக இருந்தால் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதற்கு அதை விட ஒரு சிறந்த பானம் என்பதே கிடையாது. எந்த காலத்திலும் கெட்டு போகாது. சுத்தமான தேனா இருந்தால் எந்த காலத்திலும் அது கெட்டு போகாது. தேனை பொறுத்தவரையிலே உடலுக்கு வலிமை ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த பானம், நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு பானம். அதே போல் மனிதனுக்கு நோயினுடைய தடுக்கக்கூடிய வலிமையை தரக்கூடிய, நோய் எதிர்ப்புங்கிறது மாத்திரமல்ல, உடலில் வலிமையை தரக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு பானமாக அல்லாஹ் தஆலா தேனை ஆக்கி வைத்தார். இந்த தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை கொண்டு சேர்க்கிறது என்பதை நமக்கு அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது.
அவ்வளவு நிலையிலே கொண்டு வந்த அந்த தேன் அல்லாஹு தாலா அதை ஒரு சிபாவாக, அதை ஒரு நோய் நிவாரணியாக, சிறந்த பானமாக, மனிதனுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய பானமா. தேன் கொஞ்சம் தண்ணீரில் கலந்து குடிக்கும் பொழுது அதை ஒரு உற்சாகம் கலந்த ஒரு பானமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தேனுக்கு ஒப்பிட்டு சொன்னார். எந்த காலத்திலும் அது கெட்டு போகாதது போல், மனிதனுக்கு எல்லா காலத்திலும் பயனளிப்பதை போல் குர்ஆன் ஷரீஃப் எல்லா காலத்திலும் பயனளிக்கும். ஆனால் தௌராத்துங்கிறதுக்கு அதுவும் சிறந்ததுதான், மனமானதுதான், நல்லதுதான். ஆனால் குறிப்பிட்ட காலத்தோடு கெட்டு போயிடும். அது மாதிரி தௌராத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டது. என்னுடைய ஷரியத் உலகத்தில் வந்து விட்டால் அது ஒரு தௌராத்துக்கு வேற இல்லை. உக்கான மூசா ஹய்யன் மா வஸிஅஹு இல்ல திபா. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட என்னுடைய ஷரியத்தை தான் பின்பற்றுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதற்கான ஒரு விளக்கமாக ஒரு கையில் அவங்களிடத்துல சொல்லும்படி சஹாபா இடத்துல சொன்னாங்க, நீங்க வந்து குர்ஆனை ஓதுறீங்க, தௌராத்தையும் ஓதுறீங்க என்று அவர்களுக்கு சுட்டி காட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த அறிவியல் ரீதியான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் என்று சொல்வார். அதனால மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அருமையானவர்களை என்றும் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை நம்ம கேட்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அசல். நேரான பாதை, செவ்வையான பாதை, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பாதை. அதுதான் உலகத்தில் வெற்றியையும் ஆகிரத்தில் நிலையான மேன்மையையும் தரும். அது அல்லாத அந்த பாதை, இந்த பாதை, இவங்க சொன்னது என்றெல்லாம் செல்லும் பொழுது நிச்சயமா மனிதன் சரிவிடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்த ஒன்றாக இஸ்லாம் அமைந்திருக்கிறது. சில காரியங்கள்ல எனக்கு விளங்குறதும் ஒரு அறிவு தான், அதையும் மாற்றம் சொல்கிறது. சில காரியங்கள்ல இது எனக்கு விளங்கல்ல, இது என்னுடைய அறிவுக்கு தீர்க்கமாக தெரியல என்று விளங்குவது கூட ஒரு அறிவு. குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் கஹஃபில் அல்லாஹ் தஆலா வரலாறை சொல்லி தருகிறானே. 300 வருஷங்கள் தூங்கின வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பின் வரலாறு. இதுவெல்லாம் என்னன்னா அறிவை கொண்டு மட்டுமே என்ன ஆகுங்கிறது அல்ல. சில விஷயங்கள் என்னுடைய அறிவையும் தாண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை விளங்குவதும் ஒரு அறிவு தான். தன்மையானவர்களை அல்லாஹ் தஆலா நன்மையின் சேர்க்கையாக இஸ்லாம் என்ற பெயரில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை முஹப்பத்தோடு கண்ணியத்தோடு அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை புரிவதற்கு அல்லாஹ் நசீவை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.